माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे वस्त्रामि शुभहे त्वं जीवरदां शतं. கல்யாண நாள் குறிச்சா கல்யாணத்துல தாலி கட்ட நேரத்துல பொண்ணை காணும். இந்த டிரைவரோட ஓடி போயிட்டேன். அன்னைக்கு ஏற்பட்ட அவமானம் இன்னைக்கு வரைக்கும் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்குதே. என் மனசுக்குள்ள இருக்கு. அப்படிப்பட்ட கேடுகட்ட உன்னை ஏன் சம்மந்தியாக்கிக்க சொல்றியா? இது உனக்கு வெக்கமா இல்ல? என் பொண்ணை நினைச்சு இனிமே நீ புலம்பாத. என் பொண்ணை யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், உன் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன். எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாரு. ஐ மீன் எனக்கு தெரியாத அகனான ஒரு விஷயங்கள்லாம் அவர்தான் கத்து கொடுத்தாரு. நீ ஏன் அவனை உட்கார சொல்ற? சித்தப்பா, உங்க குணம் தெரிஞ்சதா அப்பா இந்த கல்யாணத்துக்கு வரல. என்னையும் போவானு சொன்னாரு. நான் கேட்கல, வந்துட்டேன். எல்லா பசங்க கல்யாணத்துல கலாட்டா பண்ணீங்க. கடைசி பையன் கல்யாணம் சித்தப்பா, இதுலயுமா கலாட்டா பண்ணுவீங்க? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? இது பாருங்க, நீங்க எனக்கு தூரத்து சொந்தம் தான், இருந்தாலும் சொந்த சித்தப்பா மாதிரி நடிச்சு இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? எது கல்யாணத்தை நிறுத்துறீங்க? சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருக்கிற இந்த குடும்பத்துல எப்படி சம்பந்தம் வச்சுக்கிறது? இது பாருங்க சித்தப்பா, 2 பேர் தரப்புலயும் தப்பு இருக்கு. வரதட்சணை கேட்கறதும் தப்பு, வரதட்சணை கொடுக்கறன்னு சொல்றதும் தப்பு தான். இப்ப என்ன, 50,000 ரூபாய் கொடுத்தாச்சு, 50,000 ரூபாய் பேலன்ஸ் தரணும், அவ்வளவுதானே? கொஞ்சம் பொறுங்க, வர. இந்தாங்க 50,000 ரூபாய் செக். நீங்க எப்ப வேணாலும் போய் எடுத்துக்கலாம். என்ன பாக்குறீங்க? சந்தேகமா இருந்தா சொல்லுங்க, இப்ப எடுத்து கொடுத்துறேன். உனக்கு ஏன்டா இந்த வேலைன்னு பாக்குறீங்களா? சித்தப்பா, ஒரு பொண்ணோட பாவம் பொல்லாதது. அங்க பாருங்க, 1000 கனவுகளோட கல்யாண மணமேடையில அந்த பொண்ணு பாருங்க சித்தப்பா. அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு பாடுபடும். எந்த விஷயத்திலயும் ஒரு மனிதாபிமானம் காட்டணும். திடீர்னு கல்யாணம் நின்னு போனா அந்த அவமானத்தை எந்த பொண்ணாலதான் தாக்கி பிடிச்சு சித்தப்பா. அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டா அந்த பாவம் யார வந்து சேரும்? நம்ம குடும்பத்துக்கு தானே வந்து சேரும். அனாவசியமா ஒரு பொண்ணோட பாவம் நமக்கு வேணாம் சித்தப்பா. இப்ப என்ன, உங்களுக்கு அந்த 50,000 ரூபாய் வேணும். நான் அந்த பணத்தை அந்த பொண்ணுக்கு மொய் எழுதுனதா வச்சுக்கிறேன், சரியா? தாலியை கட்ட சொல்லுங்க. குருக்களே, மந்திரத்தை சொல்லுங்க. தாலியை கட்ட சொல்லுங்க சித்தப்பா. டேய், கட்டறா தாலியை. சொல்றேன்ல, வீட்டுக்கு போலாம் வா. பாக்கல இருமா. மேடம், நீங்களா? நீங்க எப்போ வந்தீங்க? சாரி, இந்த கல்யாண கலாட்டால நான் உங்களை பார்க்கல. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன், நீங்க? நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. தம்பி, ரொம்ப நன்றிங்க தம்பி. தம்பி, இந்த உதவியை நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். வாழ்நாள் பூரா மறக்க மாட்டோம். என்னங்க நீங்க? மனுஷனா பிறந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும், இல்லனா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இதெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு, டே வாசு, தாலியை கட்டுறா. 3 முடிச்சு நல்லா கெட்டியா போடுறா. பார்த்ததில்ல ஷாம்லா. குருக்களே, சீக்கிரம் தாலியை கட்ட சொல்லுங்க. கெட்டி மேளம் மாப்பிள்ள தாலியை கட்டுங்க. மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவனஹேதுனா கண்டே வஸ்த்ராமி சுபஹே த்வம் ஜீவரதாம் சதம். சதமானம் பவதாய புருஷதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிஷ்டதி. உங்க மோதிர விரலால குங்குமத்தை எடுத்து தலையை சுத்தி நெத்தில வைங்க. धनम धान्यम वशुम बहुपुत्र लाभम सदसम वश्चरो दीर्घमायुः दीर्घायुरस्तु मे. वेंगो ஹலோ, யாரா இருக்கும்? ஒருவேளை அவனா இருக்குமோ? யார் பேசுறது? ரஞ்சிதம், மனோரஞ்சிதம். அவர் வீட்ல இல்ல. ஏன், நான் உன்கிட்ட பேசக்கூடாதா? முகம் தெரியாதவங்க கிட்ட பேசி எனக்கு பழக்கம் இல்ல. அப்போ முகம் தெரிஞ்ச உன் கணவர் தமிழ் செல்வனை கூப்பிடு. அவர் தான் வீட்ல இல்லன்னு சொல்லிட்டேன்ல. எப்ப வருவாரு? தெரியாது. ஓ, காலேஜ்க்கு போயிருப்பாரு. சாயங்காலம் தானே வருவாரு. சாரி, மறந்துட்டேன். நான் போன் பண்ணேன்னு அவர்கிட்ட சொன்னியா ஜோதி? உன்னதான் கேக்குறேன், சொன்னியா? ஹலோ மிஸ்ஸஸ் தமிழ், சொல்லல? சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னாரு? ஓ, அப்படி என்ன சொன்னாரு? வேற ஒண்ணும் சொல்லல. அவர் வந்தா எனக்கு போன் பண்ண சொல்றியா? நீங்க யாரு? அவர் எதுக்கு உங்களுக்கு போன் பண்ணோம்? நீங்க என்ன அவரு கலீகா? இல்ல அவர் உங்களுக்கு ஏதாவது படிப்பு சொல்லி கொடுத்தாரா? நீங்க யாரு? நோ 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 நோ, படிக்கும்போது படிக்கல, ஆனா அவர்தான் எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாரு. ஐ மீன் எனக்கு தெரியாத அகநானூறு விஷயங்கள்லாம் அவர்தான் கத்து கொடுத்தாரு. அகநானூறு மட்டும் இல்ல, புறநானூறு, 18 10 பாட்டு, இதெல்லாம் அவர்தான் சொல்லி கொடுத்தாரு. சுருக்கமா சொல்லணும்னா அவரோட முதல் மாணவியே நான் தான், அப்புறம் தான் நீ. புரிஞ்சுதா? முதல் மாணவின்னு தான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லல.
ஜோதி பேச்சே காணோம்? நீ நான் ஃபோன் பண்ண விஷயத்த சொன்னியா இல்லையா? இப்பயாவது சொல்லு ஜோதி, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வச்சுட்டுமா ஜோதி? மறக்காம சொல்லிடேனே. மாணவியா மனைவியா? முதல் மாணவி அவ, அப்போ ரெண்டாவது மாணவி நானா? சொல்றது ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, இந்த பாரு அபிராமி, என்ன உங்க அண்ணனா நம்மளை கூப்பிட்ற வரைக்கும் இந்த வீட்டு படி ஏறக்கூடாது, உமாவை பார்க்கக்கூடாது, அவளை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். அன்னைக்கே உங்க அண்ணன்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டது பத்தாதா? இப்போ எதுக்கு என்ன கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வர? பேசாம வாயை மூடிட்டு வரீங்களா? நான் பாத்துக்கிறேங்கிறல்ல, வாங்க. என்னத்தை பார்த்துக்கிற நீ உங்க அண்ணன்கிட்ட பேச ஆரம்பிச்சா பூகமே வெடிக்கும். நான் என்ன பண்றது? அதனால நான் வாயே திறக்க மாட்டேன், பேசாம நிற்பேன். நான் பேசுனது எனக்கே சொல்றீங்களா? நான் பாத்துக்கிறேங்க. டேய், உனக்கு தான் சொல்றேன், உமா பாக்குறாளேன்னு அவளேன்னு அப்படியே பாத்துட்டு நின்னுட்டு இருக்காத, புரியுதா? வாங்க. ஓ, உங்க அண்ணன்கிட்ட நீ பேசுறதுக்கு நாங்க அப்பனும் பிள்ளை என்ன 2 பேரும் பாடி கேட்டா? ம், ஓ வாங்க. போ. சும்மா வாங்கப்பா. ஐயோ அத்தை, வேணாம் அத்தை. எதுக்கு அத்தை தேவையில்லாம பிரச்சனை சும்மா பண்ணாதீங்க இருமா. அத்தை. நீ கொஞ்சம் பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். அத்தை நான் சொல்றத கேளுங்க. சொல்றேன்ல. என்ன உமா, வந்தவங்களுக்கு காப்பி கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்க? ஆ, இதோ இதோ நாங்க இங்க ஒண்ணும் காபி குடிக்கிறதுக்காக வரல. இந்த வீட்டுக்கு பிச்சைக்காரன் வந்தாலும் சோறு போடாம அனுப்புறதில்ல. அது இந்த வீட்டு பெண்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அந்த சோத்தை தின்னு வளர்ந்தவ தான் நானும். இந்த வீட்ல இருக்கிற மனுஷங்க போலவே வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எல்லாமே எனக்கும் இருக்கு. என்ன சந்தானம், ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஆ? வந்தவங்களை உபசரிக்க மட்டும்தான் எனக்கு தெரியும், உபத்திரவம் கொடுக்காத வரைக்கும். வீடு தேடி வந்தவங்கள உபத்திரமும் உதயம் கொடுக்காத குறையா வீட்டை விட்டு வெளியில துரத்துனது யாருன்னு கேளுங்க. சண்டித்தனம் பண்ற குதிரைய சவுக்கால் அடிக்காம கொஞ்சம் குலாவவா முடியும்? நன்றியோட இருக்கிறதுனால தான் நாய்க்கே மரியாதை. நன்றியோட இருக்கிறதுனால தான் ஊரே கையெடுத்து கும்பிடுற மாதிரி உமாவை வளர்த்து அது வச்சிருக்கேன். என் ரத்தம். யாரு இல்லன்னு சொன்னா? ஆனா அதே ரத்தம் தான் அன்னைக்கு 2 பிள்ளைங்களை ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கேட்டுச்சு. எடுபட்டுச்சு அவளோட பேச்சு. அது உன்னோட நன்றி கட்ட வளர்ப்பு. பரவாயில்லண்ணே, நான் நன்றி கெட்டவளாவே இருந்துட்டு போறேன். என் புருஷன் வீடேறி வந்து என் பையன் மனோகரனுக்கு பொண்ணு கேட்டாரு. பெரியவனை தான் எப்படியோ பைத்தியக்காரன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டீங்க. என் பையன் மனோகரனுக்கு என்ன குறைச்சலு? நீ நல்லா படிச்சிருந்தா ஆடிட்டர் ஆயிருப்பேன்னு புகழார மட்டும் சூட்டுறதுக்கு தெரியுது. ஆனா பெத்த பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும் தயக்கம். நல்லா இருக்கு நான் உன் நியாயம். வாய மூடு. அன்னைக்கு மட்டும் நான் சொல்றத கேட்டு நீ நடந்திருந்தீன்னா உன் பிள்ளைய குதிரை மேல உட்கார வச்சு ஜாம் ஜாம்னு ஊர்வலமா கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை நடத்திருப்பேன். அன்னைக்கு நீ பண்ண துரோகத்தை நினைச்சு இன்னைய வரைக்கும் நான் உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன். பெரிய இடத்துல சம்பந்தம் வச்சு நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கல்யாண நாள் குறிச்சா கல்யாணத்துல தாலி கட்ட நேரத்துல பொண்ணை காணும். இந்த டிரைவரோட ஓடி போயிட்டேன். அன்னைக்கு ஏற்பட்ட அவமானம் இன்னைக்கு வரைக்கும் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்குதே, என் மனசுக்குள்ள இருக்கு. அப்படிப்பட்ட கேடுகட்ட உன்னை ஏன் சம்பந்தியாக்கிக்க சொல்றியா? இது உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? அப்பா அப்பா அமைதியா இருங்கப்பா ப்ளீஸ். வேண்டாம்ப்பா, எதுக்கு கோவப்படுறீங்க? அமைதியா இருங்கப்பா. துரோகம் செஞ்சவன்னு உங்களுக்கு முன்னாடி தெரியும் இல்லன்னு? அப்படிப்பட்ட துரோகி கிட்ட எதுக்காக உங்க பொண்ணை வளர விட்டீங்க? உன் கேள்வி நியாயமானதுதான், நியாயமானதுதான். நானா இஷ்டப்பட்டு என் குழந்தைய உங்ககிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லல. அதுல எனக்கு இஷ்டமும் இல்ல. ஆனா, சாக போற நேரத்துல என் மனைவி கை குழந்தைய வச்சுட்டு நீங்க கஷ்டப்பட வேண்டாம், குழந்தைய அத்தை கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லுங்கன்னு சொன்னா. சாக போற நேரத்துல அவ கேட்டுக்கிட்டாலேங்கிற காரணத்தினால தான் என் பொண்ணை உங்ககிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னேன். ஆனா அத நீ உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு. பழைய கதைலாம் இப்ப எதுக்குன்னு முடிவா என்ன சொல்றீங்க? பார், செத்த பாம்பு படம் எடுக்காது. அதான் உனக்கு சொல்றேன். என் பொண்ணை நினைச்சு இனிமே நீ புலம்பாத. என் பொண்ணை யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், உன் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன். சிங்க மாதிரி 2 பிள்ளைங்களை நான் பெத்து வச்சிருக்கேன். கடைசியா சொல்றேன், இந்த வீட்டுக்கு என்னைக்கு இருந்தாலும் நான் தான் சம்மந்தி. ஞாபகத்துல வச்சுக்கங்க, இது சத்தியம். வாங்க போலாம். ஏய், என்ன வாயை பார்த்து நின்னுட்டு இருக்க? வாடா. அப்பா நீங்க விடுங்கப்பா, முதல்ல உட்காருங்க. அந்த பையன் மாப்பிள்ளை வீட்டுக்கு சொந்தக்காரன். ஆனா அந்த கல்யாணத்துல கலாட்டம் பண்ணது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அந்த சமயத்துல அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சவால் விட்டு கல்யாணத்தை நடத்தி வச்சான் பாரு, அவன் நாட்டி மனுஷன். ஆனா நீ ராமசாமி
அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம குடும்பத்துக்காகவும் கம்பெனிக்காகவும் ஓட உழைச்சிருக்காரு. அவர் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது பணம் இல்லாம நிக்க போற சமயத்துல மரம் மாதிரி பாத்துட்டு நின்னே உன் மனசு என்ன கல்லா? இது பாரு, ஒரு பொண்ணோட கஷ்டத்தை இன்னொரு பொண்ணால தான் உணர முடியும்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தோட கஷ்டத்தை உன்னால உணர முடியலையடி. நிறுத்துங்க பார்வதியம்மா. இந்த நாட்டுல இந்த மாதிரி எவ்வளவோ கல்யாணங்கள் நின்னு போகுதுல்ல. கையில பைசா இல்லாம கல்யாணம் ஏற்பாடு பண்ணது ராமசாமியோட தப்பு. அந்த கஷ்டத்தை அவர் தெரிஞ்சுக்கணும், பாக்குறவங்க உணரணும். ஈவு இறக்கம் படுறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும். அதை தெரிஞ்சுக்கலனா இப்படிதான் கஷ்டப்படணும். எதுவுமே புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. மூணாவது மனுஷன் செய்த காரியத்தை நீ செய்யலையே, அதுதான் எனக்கு வருத்தம். அந்த ஆள் ஒண்ணு சும்மா கொடுக்கல. சித்தப்பா பேரு கெட்டு போக கூடாதுன்னு கொடுத்தான். அவங்க குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்தான். அதே வேற ஒரு குடும்பத்துக்காக இருந்தா அவன் கொடுத்துருவானா? சுயநலத்துக்காக தான் கொடுத்தான். அத போய் பெருசுபடுத்தி பேசுற? சரி, அவன் சுயநலத்துக்காக தான் செஞ்சான். நீ ஏன் பொது நல கருதி அந்த காரியத்தை செய்திருக்க கூடாது? ஒன்னு சொல்லி குத்தம் இல்லடி. உன் இஷ்டத்துக்கு ஒன்ன வளர்த்துருக்க பாரு, என்ன சொல்லணும்? நல்ல வேலை கடவுளா பார்த்து வசிக்கிறத அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சாரு. இல்லனா கண்ணபிரான் பிறக்கும் போது அந்த தேவிக்கு கஷ்டப்பட்டாலே அதே கஷ்டத்தை தான் இந்த தேவிக்கு பட்டிருப்பா. இந்த தேவிக்காக நீ ரொம்ப தான் உருகுற. அவ உனக்கு சொந்தம்னா அவளோடயே வச்சுக்கோ. ரொம்ப உருகுன அப்புறம் எல்லாரும் நீயே கதினி இங்க வந்து நிப்பாங்க. இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லன்னா இல்லனா இல்லனா என்ன என்னடி பண்ணுவ? என்கிட்ட பேச மாட்டேன், பார்வதி அம்மான்னு என்ன கூப்பிட மாட்டேன், அவ்வளவுதானே? வேற என்ன செய்ய முடியும்? வெளியில போன்னு சொல்லுவ. வேற என்னடி பண்ணுவ? போடி. இந்த மடம் இல்லனா எனக்கு எத்தனையோ மடம் இருக்கு. நீ விரட்டினா நான் செத்து போயிடுவேனா? எங்கேயாவது 4 வீட்டுல போய் 10 பத்திரம் தேய்ச்சி நான் பொழைச்சுப்பேன். புரியுதா? பார்வதிமா, என்ன பேச்சு பேசிட்ட? நீ எனக்கு அம்மா. அம்மாவை வெளியே போன்னு எவ்வளவு சொல்லுவாளா? நீ என்ன வளர்த்தவளா இருந்தாலும் நீதான் எனக்கு அம்மா. என்ன பேச்சு பேசிட்ட? எங்க அம்மா வெளியே போய் 10 பாத்திரம் தேய்க்கிறதா? பார்வதிமா, நீ என்ன ரொம்பதான் சோதிக்கிற. நான் அப்படி தப்பாவே பேசினேனே வச்சுக்கோ. அதுக்காக நீ இப்படிப்பட்ட வார்த்தை இல்லாம பேசுறது? ஏன் பார்வதிமா, நீயும் என்ன விட்டுட்டு போயிட்டா அப்புறம் நான் வாழறதுல என்ன பிரயோஜனம்? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு பார்வதிமா. இங்க பாரு, நான் போக மாட்டேன். என் செல்லத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீயே என்னை வீட்டை விட்டு போன்னு சொன்னாலும் உன்னை விட்டு நான் போயிடுவேன்னு நினைக்கிறியா? இல்ல ஷாம்லா, இது என் பொண்ணு வீடு. இந்த இடத்துல இருந்து அந்த யமுனையை வந்து கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். எப்பவும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இந்தாங்க. ஜோ ஜோ உட்கார் ஜோ. ஆறி போகுது, குடிங்க. உட்கார சொல்றேன். நம்ம கல்யாணம் 3 வருஷம் ஆகுது. தினம் ராத்திரி நீயும் பால் கொண்டு வந்து தர. பாதி நான் குடிச்சிட்டு மீதி உனக்கு கொடுக்குறேன். எனக்கு இன்னும் அந்த முதல் நாள் ஞாபகம் அப்படியே இருக்கு. அது 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நீ மட்டும் அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்க. நான் இருப்பேங்க. நான் மாறாம அதே மாதிரி இருப்பேன்.
எங்க என் மனசுல உங்க நினைப்பு எப்பவும் இருக்கும். ஆனா உங்க மனசுல என் நினைப்பு எப்பவும் இருக்குமா? ஏய் இதுல என்ன சந்தேகம்? உட்காரு. சந்தேகங்கிறது எல்லாருக்கும் எல்லா காலத்துலயும் வரும். சிவன் மேல பார்வதிக்கு சந்தேகம், முருகன் மேல வள்ளிக்கு சந்தேகம், கண்ணன் மேல ராதைக்கு சந்தேகம். என்னதான் பொண்டாட்டி புருஷன் மேல அன்பா இருந்தாலும் ஏதாவது ஒரு நேரத்துல கண்டிப்பா சந்தேகங்கிறது வரும். ஆஹா. ஆனா நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட உங்களை சந்தேகப்பட்டதில்ல. ஐயோ, அப்போ இனிமே சந்தேகம் வரோங்கிற? வராதுங்க. உங்க மேல சந்தேகத்துக்கான வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு என்னமோ உன் பேச்சுல ரொம்ப மாற்றம் தெரியுது ஜோதி. சந்தேகமான நான் சாதாரணமா கேட்ட கேள்விக்கு யார் யாரையோ உதாரணத்துக்கு இழுக்கிற? யார் யாரும் இல்லைங்க, எல்லாருமே நம்ம வேண்ட கடவுள்கள் தான். அந்த கடவுளை சாட்சியா வச்சு தானே நம்ம கல்யாணமே நடந்துச்சு. இதை பாரு, கணவன் மேல மனைவிக்கோ இல்ல மனைவி மேல கணவனுக்கோ சந்தேகம் வரலாம். ஆனா கண்டிப்பா அந்த சந்தேகம் படுக்கறையில வரக்கூடாது. ஆமா, நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா நீங்க அதை வியாக்கியானம்லாம் சொல்லியிருக்க வேணாம். ஆனா நம்ம சம்பிரதாயப்படி முறைப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பொதுவா காதலுங்கிறது ஒரு பொண்ணுக்கும் வரலாம், ஒரு ஆணுக்கும் வரலாம். அப்படித்தானே? நீ எதுக்காக இவ்வளோ பீடிக்க போடுறேன்னு எனக்கு புரியல. சரி, இருந்தாலும் கேட்குற, பதில் சொல்கிறேன். இது பாரு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் காதல் எல்லாருக்கும் வரலாம். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த காதல் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் இருக்கணும். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். நான் இப்போ நேரடியாக விஷயத்துக்கு வரேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா?